ஜனகரை விஸ்வாமித்திரரை பார்த்து ஜனகன் கேட்கிறான், யார் இந்த குழந்தைகள்? யாராலையுமே இந்த தனுசை நான் ஏற்ற முடியலையே, சிவதனுசை, இந்த குழந்தைகள் யாரு? இமௌக்கு மானவு. கேட்ட உடனே மங்களாசாசனம் பண்ணணும்னு தோன்றதுதான். பத்ரந்தே, நீங்க நல்லா இருக்கணும்பா. இமௌக்கு மானவு பத்ரந்தே. அவளை பார்த்தா தேவ துல்லிய பராக்கிரமவு, தேவர்களுக்கு நிகரா இருப்பா, துல்லியமா இருக்கான்னு தோன்றது. பராக்கிரமத்துல பார்த்தா பராக்கிரமவு. நடந்து வச்சே பார்த்தேன். கஜ சிம்ம கதி வீரவு சார்தூல ரிஷபோபமு. ஆச்சரியமாக அவ நடந்து வரக்கூடிய அழக சிம்மம் போல, சிம்ம கதியில 4 கதி இல்லையா? கஜ சிம்ம கதி வீரவ், கஜ சிம்ம சார்தூல விஷபோகதோ. விஷபம்னா காளமாடு, சார்தூலம்னா புலி. இப்படி ஒரு நடையழகளை இப்படி பார்க்கிறேனே, இந்த அழகை இப்ப பார்க்க முடியுமா? நான் ஸ்ரீரங்க வந்தா பார்க்கலாம்ட்டா வியாக்கியானர்கள். 4 நடையழகில் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று அப்படின்னு எழுதி வச்சுட்டா. ஸ்ரீரங்கத்தில் வந்தா இன்னைக்கு நடக்கிறது. அதுக்கு மேலேயே சர்வகதியில உள்ள போறாரு பெருமாள். கரு அன்னைக்கு தாயாரோட சேர்ந்து வச்சே ஹம்சகதியில நடக்கிறார் பெருமாள். இன்னும் 2 நடை சேர்த்தே பார்க்கலாம். அப்படிப்பட்டதான கதியை அங்கே பார்க்கலான்னு இப்படி ஆஞ்சநேயன் பார்த்துட்டு யாருன்னு தெரியலையே அப்படின்னு ராமர் அவர் பேசினதை பார்த்துட்டு சக்கரவர்த்தி திருமகன் சந்தோஷப்பட்டாராம். நீ உடனே ஆஞ்சநேயன் தன்னை பற்றி சொல்லிக்கிறார் யாருன்னு. மஞ்சி என திரண்ட கோலமேனிய, கம்பனுடைய பாசுரம். மஞ்சி என திரண்ட கோலமேனிய, மேகத்தை போல இருக்கக்கூடிய திருமேனி உடையவனே, ஆச்சரியமா இருக்கீரே. மகளிர்க்கெல்லாம் நஞ்சியன தகையாகி, ஏகபத்னி விரதம் இல்லையா இந்த ராமாவதாரத்துல? மற்ற மகள்கள்ல யாராவது பெண்கள் பார்த்தா கூட ஒரு இடத்துல கிட்டக்க வர முடியாதபடி நீ தேஜஸா இருக்கிய, அவள்லாம் அங்கேயே நிறுத்தும்படியா இருக்கிய. மகள் அவளுக்கெல்லாம் நஞ்சா இருக்காராம் பெருமாள். மகளிர்க்கெல்லாம் நஞ்சியன தகையாகி நடிவும் பதிக்கு தேம்பாம் கஞ்சம் ஒத்து அகந்த செய்ய கண்ணா. கஞ்சம்னா தாமரை. கஞ்சம் ஒத்து அகந்த செய்ய கண்ணா. யார் தெரியுமா? யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமனென்பேன். காற்றின் வேந்தற்கு, வாயுதேவனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்ததான குழந்தை என்ன அனுமதி சொல்லுவா, நாமமும் அனுமனென்பேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரோ. ராமர் லட்சுமணனை கூப்பிட்டு பேசுறாராம். எப்படி இல்லாம பேசுறான் இந்த ஆஞ்சநேயன், எப்படி பேசுறான்? நாவுடையா இல்லையா? ஆண்டாள் ஏதோ உதாரணம், பூர்வாச்சாரியால் ஏதோ உதாரணம் காமிக்கிறான். அதனால எப்படிப்பட்டவன் இந்த ஆஞ்சநேயன் இளைய பெருமாளிடத்துல சந்தோஷப்படுறானா. நான் ரிக்வேத விநீதஸ்ய நாயகுர்வேத தாரிணா நா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும் நூனம் வியாகரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகு வியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். யார் எதிர்வேதங்கள் நன்கு கசடர கற்றிருக்காளோ அவளால தான் இந்த ஆஞ்சநேயன் மாதிரி வினயமா இருக்க முடியும். நான் ரிக்வேதத்தை யார் அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் இந்த மாதிரி வினயமா இருக்க முடியுமா. நான் ரிக்வேத வினீதஸ்ய, எதிர்வேதத்தை யாரு பூர்த்தியா கரகண்டமா இருக்காளோ அவளுக்கு தான் தாரணா சக்தி அற்புதமா இருக்குமா. அதான் தாரணா சக்தியோட பேசுறான் இந்த ஆஞ்சநேயன். நான் எதிர்வேத தாரிணா, அழகா பேசுறான், சங்கீதமாக பேசுறான், பேச்சுல நயம் தெரியுது, அளவோட பேசுறான் அப்படின்னு விட்டா அவன் சாமவேத பாரங்கரனா இருக்கணும். அதனால நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும். அது மட்டும் இல்ல லட்சுமணா, நூனம் வியாகரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகு வியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். அது மட்டும் இல்லாம நவவியாக்கரண சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருப்பான் போல இருக்கு, நவவியாக்கரண பண்டிதனா இருப்பார் போல இருக்கு இந்த ஆஞ்சநேயன் அப்படின்னு நீ பேசுன்னு சொல்றாராம். ராமன் ஏன்னா சுக்ரீவனுடைய மந்திரி நான் ஆஞ்சநேயன் சொன்னதுனால ராமனுடைய மந்திரி யார் இப்ப இந்த வனத்துல இளைய பெருமாள். இளைய பெருமாளை நீ பேசுன்னு நியமிக்கிறானா சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்டதான நானாதாய் நான் உடையாய், அப்படிப்பட்டதான நானாதாய் உனக்கு வெட்கம் இல்லையா? நீ இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியே. நானாதாய் நாவுடையாய், நான் யாரை தெரியுமா பாடணும்னு கூப்பிடுறேன். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையல்